அனைவருக்கும் வணக்கம். இது லிசன் லேர்ன் மேக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்யூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான காம்போனன்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ரீவைண்ட் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும், பிசிபி போர்டு ஒன்று தேவைப்படும், இது டெர்மினல் பிளாக் நம்மளுக்கு 2 தேவைப்படும், 220 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் நம்மளுக்கு 2 தேவைப்படும், 1 ஓம் ரெசிஸ்டர் நம்மளுக்கு 1 தேவைப்படும், இது நார்மல் 4007 பிஎன் ஜங்ஷன் டயோட், D882 டிரான்சிஸ்டர் நம்மளுக்கு 1 தேவைப்படும், 104J NF கெப்பாசிட்டர் 1 தேவைப்படும், 100 ஓம் ரெசிஸ்டர் தேவைப்படும். டயக்ராம் பற்றி பார்ப்போம் வாங்க. இதுதான் சர்க்யூட் டயக்ராம். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மருடைய பின் 1, டிரான்ஸ்ஃபார்மர் பின் 2, டிரான்ஸ்ஃபார்மர் பின் 3, பின் 4. ஸோ டிரான்ஸ்ஃபார்மருடைய பின் 1லேருந்து கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து 4007 கேத்தோட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம அவுட்புட்டாக எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஏசி சப்ளையை டயோடு மூலியமாக நம்ம ரெட்டிஃபை பண்ணி அது ஃபில்டர் சர்க்யூட்காக கெப்பாசிட்டரில் அனுப்புவோம். கெப்பாசிட்டர் ரிப்பிள்ஸை ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் பியூர் டிசியாக ப்ரொடியூஸ் பண்ணோம். செகண்ட் பின்னை நம்ம ஆனோடு பாயிண்ட்டான டயோடில் வச்சு சால்ட்ரிங் பண்ணி டிரான்சிஸ்டரோடைய கலெக்டர் பாயிண்ட்டில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கணும். டிரான்சிஸ்டரோடைய பேஸ் பாயிண்ட்லேருந்து 100 ஓம் ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி பின் 4ல் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கணும். டிரான்ஸ்ஃபார்மரோட பின் 1 டிரான்ஸ்ஃபார்மரோட பின் 2யும் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கணும். ஸோ டிரான்சிஸ்டரோட எமிட்டர்லேருந்து நம்ம 2 கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் பாயிண்ட்டை காமனாக கனெக்ட் பண்ணி இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கான நெகட்டிவ் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். சர்க்யூட்டை சால்ட்ரிங் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ நான் சர்க்யூட் சால்ட்ரிங் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நம்ம பிசிபியில் தேவையில்லாத பீஸை நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் அந்த சர்க்யூட். ஸோ வாங்க இதுக்கு நம்ம லோட் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம்.